கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக ஆதியாகமம் 44ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதனுடைய 34ஆம் வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் யாக்கோபும் அவனுடைய பிள்ளைகளுடைய சம்பாஷணையும் யோசேப்பும் அவனுடைய சகோதரனுக்கும் இடையே நடக்கிற சம்பாஷணையை குறித்து இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். அதிலேயும் யோசேப்பினிடத்தில் தன்னுடைய தம்பி பென்யமீனுக்காக பரிந்து பேசுகிற 2 நபர்களை குறித்து நீங்கள் இந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம். ஒன்று ரூபன், இன்னொன்று யூதா. ஸ்தோத்திரம். அந்த யூதா பரிந்து பேசி முடிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறான், என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி பார்ப்பேன். இன்றைக்கு நிறைய பேர் தகப்பனை குறித்ததான நினைவற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதா சொல்லுகிறான், என் தகப்பனுக்கு தீங்கு நேரிடுவதை என் கண்களால் பார்க்க முடியாது. ஏன் அவனுடைய தகப்பனுக்கு தீங்கு நேரிடும் என்று யூதா சொல்லுகிறான். யூதா தன் தகப்பனை நன்றாய் அறிந்து வைத்திருந்தான். அவன் தகப்பன் ஏற்கனவே ஒரு இழப்பை சந்தித்திருக்கிறான். யோசேப்பு காணவில்லை, அவன் பீருண்டு போனான் என்று இவர்கள் சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது சிமியோனும் சிறை கைதியாய் வைக்கப்பட்டிருக்கிறான். பென்யமீனையும் சிறை கைதியாக வைக்கும்படி யோசேப்பு திட்டமிட்டு விட்டான். ஆகவே யூதா சொல்லுகிறான், ஏற்கனவே பிள்ளையை இழந்திருக்கிற என் தகப்பன் வேதனையோடு இருக்கும் பொழுது அவனுடைய தம்பியாகிய பென்யமீனும் இல்லை என்றால் அவர் மரித்து போய்விடுவார். அந்த தீங்கை என்னால் பார்த்து கொள்ள முடியாது என்று யோசேப்பினிடத்தில் அல்லது எகிப்தின் மந்திரியாக இருக்கிறவனிடத்தில் மன்றாடுகிறான். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யூதாவை குறித்து பல விதத்திலே நாம் சிந்திப்போம். யூதா என்றால் கர்த்தரை துதி, யூதா கர்த்தரை துதிக்கிறவன் என்றெல்லாம் சொல்லுவான். யூதா என்றால் தகப்பனுக்கு தீங்கு வராமல் பார்த்து கொள்ளுகிறவன் யூதா. இன்றைக்கும் தகப்பன் என்ற ஸ்தானத்திலே ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் தகப்பன் இருக்கிறார்கள். ஒரு சபைக்கும் ஒரு தகப்பன் உண்டு, நம்ம எல்லாருக்கும் ஒரு தகப்பன் உண்டு. பிள்ளைகள் தங்கள் தகப்பனுக்கு தீங்கு நேரிடாதபடி அவர்கள் வாழ்வது அவர்கள் கடமை. ஒரு சபை விசுவாசி தன்னுடைய சபை போதகருக்கு தீங்கு நேரிடாமல் நடந்து கொள்வது அவர்கள் மேல் விழுந்த கடமை. நாம் எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. நம்முடைய தகப்பனாயிருக்கிற தேவனுக்கு தீங்கு வராதபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் கேட்கலாம், ஆண்டவருக்கு எப்படி பாஸ்டர் தீங்கு நேரிடும் என்று நீங்கள் கேட்பீர்களானால், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒருவன் கெட்டு போகும்போது அவருக்கு அது தீங்காய் மாறுகிறது. இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பிள்ளைகள் ஆண்டவருக்கு விரோதமாய் நடந்து கொண்டு ஆண்டவரை மறுதலித்து ஆண்டவரை விட்டு தூரம் போகிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள், நான் தூரம் போகிறதுனால் என்ன பிரச்சனை என்று. நான் சொல்லுவேன், நீங்கள் தூரம் போகிறதுனாலே தகப்பனுக்கு தீங்கு நேரிடும் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். ஒரு சபைக்கு வந்து கொண்டிருக்கிற ஒரு விசுவாசி சபையை விட்டு நின்று போனால் அந்த சபையின் ஊழியனுக்கு ஒரு தீங்கு, அவன் வருத்தப்படுகிறான். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த காலவேளையில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தீமைகளை செய்யாதிருக்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாகவே சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கை நம்முடைய தகப்பனுக்கு தீங்கு நேரிட பண்ணுகிற வாழ்க்கையாக இருக்கவே கூடாது. யூதா அதைத்தான் யோசேப்பினிடத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறான். என் தகப்பனுக்கு வரும் தீங்கை எப்படி பார்ப்பேன் என்று கேட்கிறான். ஆகவே இந்த காலவெளியிலே சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய பெற்ற தகப்பனுக்கோ உங்கள் சபையின் போதகருக்கோ அல்லது உங்களை தெரிந்து கொண்ட தேவனுக்கு தீங்கு வரும்படி நீங்கள் நடந்து கொள்ளாதிருங்கள். அதை திருத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியிலே நல்ல தியானத்தை தந்தீர். எங்கள் தகப்பனுக்கு தீங்கு ஏற்படுகிற நிலையிலே நாங்கள் நடந்து கொள்ளாதபடி எங்களுக்கு உதவி செய்யுங்க. இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.